காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாகதேவதைகள் வாழ்ந்துட்டு இருக்கத்தான் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த கோயில்ல வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயில்ல வந்து வழிபடும் போது இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கான வழிகள் இருக்குன்ற மாதிரி இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. சிவா இல்ல நாய் இல்லடா, அது மாட்டோடுது. வா வா, வழியில் பல தடங்கள் இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது, பொருட்படுத்தாமல் போயிட்டே இருக்கணும். நம்ம தாயே போய் நம்ம இங்கே இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு போய் சிவாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சிவா சிவா சிவா, அப்பா சிவா 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 எங்கடா இருக்க? நீ காப்பாற்றா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் இப்பயே கிட்டத்தட்ட கரெக்டாக இப்பயே 12 o'clock கிட்ட ஆக போகுது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும் கைஸ். இந்த காடோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஏக்கர் மேலே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாகதேவதைகள் வாழ்ந்துட்டு இருக்கத்தான் இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே நிறைய விஷ பாம்புகள் இருக்கத்தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் இந்த வீடியோ எடுக்க போகிறோம். இந்த நாகதேவதை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அம்சம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வழிபடும் போது இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கான வழிகள் இருக்குன்ற மாதிரி இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி வெளியே விசாரிக்கும் போது இந்த டைம்லாம் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் பரவாயில்லை, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். பட் ஐம் நாட் ஷுர் கைஸ், கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிக்குமா என்ன எதுன்றது தெரியல. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெரியல கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு பொறுமையாக ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். எந்த வழியில் போனாலும் கண்டிப்பாக அந்த கோயில் உங்களுக்கு கரெக்டாக எதுவுமே சேர்த்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் கேட்கும்போது ஓகே ஈஸியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சரான வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. உங்களை போவோம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சரியா? வா வா பார்த்துக்கலாம். கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவிஷனான வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்த்துவாடா, பார்த்துவா வேறுடா, இது மரத்தோடு வேறுடா. வாடா, எதுவும் பண்ணாத. ஆடா, அதெல்லாம் எதுவும் இல்லைடா. ஆமாம், ஏதோ அங்கங்கே நம்மளை ஏதோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், வழி அந்த மாதிரி தான் இருக்குல்ல. பருவதமலை போனோமே லாஸ்ட் டைம் நம்ம. சிவா இல்லை, நாய் இல்லைடா, அது மாட்டோடுது. வா வா, வழியில் பல தடங்கள் இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது, பொருட்படுத்தாமல் போயிட்டே இருக்கணும். இது ஒரு வழி போகுதா சிவா? அங்கெல்லாம் ஒன்றும் நேரம் தெரியலையே வேறு எங்கன்னா. கைஸ், ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல பிரிஞ்சு போகுது. பட் ஆனால் இது கொஞ்சம் விசாலமாக பெரிய வழி மாதிரி இருக்குது. பட் இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நேரம் அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம் வாங்க. வா, எப்படி இருக்கு வர மரம்? இது என்னாச்சு வேற? எப்படி இருக்கு மரம்? ஐயோ தெரியல, இங்க எல்லாமே வியர்டா இருக்கு. சின்ன பாம்பு அங்க படுறா. பாம்புடா, பாம்புடா, அது படுறா. தெரியல இல்லையா? வா 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 வா, மேலே விந்து போகுது. சார் 2 வழி பிரியுதுடா. என்ன பண்ணலாம்? 2 வழி பிரியுதுடா சிவா. தனியாக போகலான்றியா? ஓகே தான், பிரச்சனை இல்லை.
சரி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? ஃபோன் பண்ணு ஏதாச்சும் ஒன்றா. சரி பண்ணுறேன். கோயில் கண்டுபிடிச்சோன்னா இதே இடத்துக்கு வந்துடு. நீ பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடு, நான் பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ அப்போது தனியாக போனால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. கோயில் தானே கோயில் அதாவது எப்படி இருக்குன்னா, ஃபோட்டோ காமிச்சிருக்கலாம் உங்கள்கிட்ட. ஒரு புத்து இருக்கும், சின்னதாக ஒரு சிலை இருக்கும், நாகர் சிலை. பார்த்துட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துடு, நான் பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். சரி நான் லெஃப்ட் சைடு. சரியா? ஓகே. என்ன நீ இந்த கேமரா வச்சுக்கோ. அதை எங்கே போகுது? ஓகேவா? ஓகே. பூஜை சாமான் நானே வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் கால் பண்ணுறேன்னா? ஓகே ஓகே. பார்த்து சேவ் கரெக்டாக தெரியல. ஒரு 2 வழி போகுது. அந்த பக்கம் போகிறான், நான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப உள்ளே போனால் தான் பிரச்சனை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப சென்டத்துல பாருங்க கைஸ். என்னன்னு தெரியல, இங்கே நிறைய எலும்பு துண்டுகள்லாம் பார்க்குறாங்க. தப்பான வழியில் வந்துடுமா? கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது கைஸ். ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த மரம்லாம் பார்க்குறது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. வாங்க பொறுமையாக தேடி உள்ளே போவோம். தண்ணி தாகமாக இருக்கு. ரொம்ப தூரம் வந்துட்டேன். இது ஏதோ கோயிலுக்கு போகிற வழி மாதிரியே தெரியல. ஏதோ சத்தம்லாம் கேட்குது. தெரியாம வந்துட்டு மகளுக்கு இந்த பக்கம். மூச்சு வாங்குது. ஐயோ ஐயோ இது ஏதோ பரவலாம் பறக்குறா. இந்த பக்கம் இல்லை, இந்த ஒரு வழி போகுது. இந்த வழியாக இருக்கும்னு தோணுது. ஹேய், யாரு? அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஏதோ வேல் மாதிரி இருக்குது கைஸ். வேல் மாதிரி இருக்குது. ஆனால் போக தான் வழி இல்லை. கரெக்டாக போயிட்டு தெரியல. இந்த கோவில் எங்கே? மயக்கம் வர மாதிரி. அம்மா நாகதேவதை அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சாமல் வந்துட்டுருக்கேன். ஓ மை காட் கைஸ், இந்த கால் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயிட்டே இருக்குது. ரொம்ப வந்துட்டேன் கைஸ், ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன் கைஸ். பட் முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. மழை
யாரு? அங்கே ஏதோ ஆரோ மார்க் போட்டிருக்கு. கோயிலுக்கு போகிற வழியாக இருக்குமோ? ஐயோ சத்தெல்லாம் வேறு கேட்குது. ஜீவா 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 அப்பா ஜீவா எங்கடா இருக்கா? நீ காப்பாத்துறா. கோயிலுக்கு போகிற வழியாக இருக்குமோ தோந்து கைஸ். ஓ மை காட். இது மலை மேலே போகிற வழி. அந்த கோயில் கீழே தான் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மலை மேலே வாய்ப்பு இல்லை. ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குமோ? ஸோ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். அங்கே பாருங்க. கண்டுபிடிச்சேன் அந்த கோயில் தான் நினைக்கிறேன். அம்மா தாயே, கோயில் கண்டுபிடிச்சா பூஜை நம்ம இங்கே இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு போய் சிவாவை கூப்பிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், சிவாவை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். பூஜை நம்ம இங்கே இருக்கட்டும். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான காடு மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ ஃபஸ்ட்டு போய் அவனை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே பூஜை பண்ணுவோம். வாங்க போகலாம். கைஸ், எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் கோயிலே கண்டுபிடிச்சிட்டேன். இவன் இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஃபோன் பண்ணணும்னு பார்த்தா ஃபோனும் பண்ணல. ஹேய், யாரு? கைஸ், உங்களுக்கு கேட்டுச்சா? சிவா, எங்கடா இருக்க? நான் கூட நார்மலாக ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நினச்சேன் அந்த கோயிலை. பட் ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஹேய், யாரு? ரைஸ், ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் சிவா போனா. நாங்கள் வந்த வழி இது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த பக்கம் தான் கோயிலை கண்டுபிடிச்சோம். இதுக்குள்ளே தான் போயிருந்தான் அவன். சிவா, ஹேய், யாரு? கைஸ், உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சாங் சத்தம் கேட்குதா? கைஸ், இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? இது தூக்க கயிறு மாதிரி இருக்கு. தெரியல என்னது. அங்க பாரு, யாரு? யாரா இருக்கீங்களா இங்க? கைஸ், அங்கே ஏதோ ஒரு வெள்ளை கலர் உருவம் போச்சு. நான் கிளியராக கேப்சர் பண்ணேன்.
பட் ரெக்கார்டு ஃபோனில் கேப்சர் இருக்கா இல்லையான்னு தெரில. டேய் சிவா எங்கடா இருக்க? டேய் வாடா, கோயில் கண்டுபிடிச்சிட்டா. எங்கடா இருக்க சிவா? ஏய் சிவா, டேய் டேய் என்னடாச்சு? டேய் விழுந்துருக்காங்க guys, விழுந்து கிடக்குறான். டேய் டேய் சிவா, டேய் இங்கே பாருடா. டேய் என்னடாச்சு? உன் பேச்சு கதை அடிக்கணும். என்னடாச்சு? ஏன்னா இங்கே வந்து விழுந்து கிடக்குறா? டேய் என்னடா சீஞ்சு ரீஞ்சு என்னடா இது? என்னடாச்சு? இங்கே பாடுறா, என்ன பாடுறா? டேய் ரெக்கார்டா இருக்க கட் ஆகிட்டு இருக்கடா. என்னடாச்சு சிவா? என்னாச்சு? என்ன பார்த்தேன்? என்ன எப்படி இங்கே வந்து எப்போ வந்த கோயில் கண்டுபிடிச்சு? நான் கோயில் கண்டுபிடிச்சிட்டா? வேற எதுவும் ஒன்று இருக்குமா? என்னது வேற என்ன பார்த்த நீ? தத்துன்னு வந்தவரா? என்னத்தடா பார்த்த நீ ஃபர்ஸ்ட்? இங்கே பாடுறா, என்ன பார்த்த? ஃபஸ்ட்டு போயிடலாம். தண்ணி வெளியே இருக்குடா. என்னடா ஆச்சு? ஃபஸ்ட்டு போயிடலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. சிவா இங்கே பாடுறா, ஒரு நிமிஷம் நில்றா, நிதானம் வர்றா. என்னடா ஆச்சு? பதட்டமா இருக்கு. சரி வா கோயிலை கண்டுபிடிச்சேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாரு கோயிலாண்ட போயிடலாம். கோயிலாண்ட போயிட்டு நமக்கு ஒன்றும் ஆகாதுடா சிவா. கோயிலாண்ட போயிடலாம். போயிட்டு அங்கே ஒன்றும் ஆகாது நமக்கு. போயிட்டு நம்ம இந்த பூஜை பண்ணிட்டு கிளம்பிடலாம் அங்கேருந்து. சரி வா வா, ஒரு 5 நிமிஷம் தான். கோயில் பக்கம் தான், இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், கிட்ட தான் இருக்கு. வா கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு எடுத்துதான். ஒன்றும் இல்லை, வா வா. ஒன்றுடா பரவாயில்லையே இப்போ. போடா விட நம்பி வந்ததுக்காப்பா. என்னாச்சு? ஓகே தானே? ஓகே தான். ஏதோ ஒன்று துரத்திச்சு பின்னாடி. இது என்ன தெரியல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துலாம். மட்டும் வாங்கிக்கூடா. போகலாம் கைஸ். ஆக்சுவலாக அங்கே வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ கோயிலை கண்டுபிடிச்சாச்சு, பார்த்துடா. ஒன்றும் இல்லை இரு வந்துடுறத போயிடலாம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வெளியே. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. தண்ணி குடி சரியாயிடும். ஸோ கைஸ் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஸோ ரோட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஒன்றுமே முடியல அவனால். ஏதோ லைட்டாக ஏதோ பார்த்து பயந்துட்டுருக்கா ரொம்ப. என்ன எதுன்னு தெரில. கேமராவில் என்ன கேப்சர் ஆகிருக்கு, என்ன பார்த்தேன் எதுன்னு தெரில. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். நான் கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ அந்த கோயிலாண்ட வந்து பூஜை சாமான்லாம் வச்சுட்டு வந்தேன். தெரில, ஏதோ எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஏதோ நடக்க போகிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த கோயிலை போய்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அங்கே பார்த்த விஷயம் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல கைஸ் கிளியராக. ஆனால் கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜீவா ஜாக் அண்ட் என் கூட சிவா இருக்கான். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் கைஸ். நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து போன விஷயம் ஒன்று, ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தோம். இங்கே கேமராவில் ரெக்கார்டான உருவம் என்னது, அந்த சத்தம், இதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. மறுநாள் இதை பற்றி ஊர் மக்கள்கிட்ட விசாரித்தோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெண்ணோட பிரேதாத்மாவும் உலவரத்தா சொல்கிறாங்க. ஒருவேளை நாங்கள் பார்த்தது அதோ கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் போக வேணாம்னு முடிவு பண்ணோம். பட் இருந்தாலும் நான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன். 2 வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளே போனேன் தனியாக.